12th மேக்ஸ் 12th சாப்டர் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ். அதில் எக்ஸசைஸ் 12.2ல 7th சம்மில் 4th சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்கிறத கவுண்ட் பண்ணிக்கணும். இதில் PQR அப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன ஃபார்முலானா 2n ஃபார்முலா. என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால 2/3 8 ரோஸ் நம்மளுக்கு வரணும். ஓகேவா? அப்போ PQRங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 8 ரோஸ் இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த 8-ஐ 4ஆக பிரிச்சுங்க. 4 ட்ரூ 4 ஃபால்ஸ்னு ஃபஸ்ட்டு P காலத்துக்கு எழுதிக்கோங்க. ட்ரூ ட்ரூ, மீதிக்கு ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்தது Q காலம் என்னது? 4ல் பாதி 2. அப்போ 2 ட்ரூ 2 ஃபால்ஸு, 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்புறம் R காலம் என்னது? 2ல் பாதி 1. அப்போ ட்ரூ ஃபால்ஸ்னு மாற்றி மாற்றி எழுதிக்க வேண்டியதான். ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே போட்டுற முடியாது. ஒரு சிங்கிள் ப்ராக்கெட்டாக நம்ம சால்வ் பண்ணி தான் ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் என்னது? P கண்டிஷனல் Qக்கு கண்டுபிடிக்கலாம். இந்த கண்டிஷனல்னாலே இது என்னன்னா, இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ட்ரூலேருந்து ஃபால்ஸுக்கு போனால் மட்டும்தான் ஃபால்ஸ். மீதி எல்லாத்துக்குமே ட்ரூ தான் அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஆனால் எந்த டைரக்ஷன் கரெக்டாக பார்த்துக்கணும். Pலேருந்து Qவா, Qலேருந்து Pயா, Rலேருந்து Qவான்னு கரெக்டாக பார்த்துக்கணும். மாற்றி டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருவாங்க? Pலேருந்து Qக்கு தான் போகுது. அப்போ என்ன செய்யுங்க? ஃபர்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் ட்ரூ இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இருக்கணும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் இருக்கணும். அதை முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரூ இருக்கு, அடுத்ததுல பாருங்க இங்கே ட்ரூ தான் இருக்கு. அப்போ இது கிடையாது. இங்கே ஃபர்ஸ்ட்ல ட்ரூ இருக்கு, அடுத்ததுல ஃபால்ஸ் இல்லை. அப்போ இதுவும் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க ட்ரூ ஃபால்ஸ், அவங்க சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. அப்போ இதுக்கு ஃபால்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது என்னது? ட்ரூலேருந்து ஃபால்ஸ், எகெயின் இதுக்கு அது மாதிரி ஃபால்ஸ். மீதி எல்லாமே ஃபால்ஸில் ஆரம்பிக்குது. அப்போ என்ன செஞ்சுக்கலாம்? இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் ஃபால்ஸு, மீதி எல்லாத்துக்கும் கண்ண மூடிட்டு ட்ரூ போட்டுற வேண்டியதான். ஓகேவா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளதான் கண்டுபிடிக்கணும். Q கண்டிஷனல் R கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. இதுக்கும் அதே தான். ட்ரூலேருந்து ஃபால்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபால்ஸு. பாருங்க, ட்ரூலேருந்து ஃபால்ஸ் போதா? அதுக்கு மட்டும்தான் ஃபால்ஸு. வேற எங்க ட்ரூ இருக்கு ஃபர்ஸ்ட்டு? இதில் இல்லை. இதில் பாருங்க ட்ரூலேருந்து ஃபால்ஸ் போகுது. அப்போ இதுக்கு ஃபால்ஸு. இதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ மீதி இருக்கிறதுக்கு என்ன தான் வரும்? ட்ரூ தான் வரும். ஈஸியாக போட்டுடலாம், ரொம்ப போட்டு சிரமப்பட வேண்டாம். அடுத்தது என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? இந்த ப்ராக்கெட் ரெண்டுத்துக்குமே என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? அண்டு போட சொல்லியிருக்காங்க. P கண்டிஷனல் Q அண்ட் Q கண்டிஷனல் R. அண்டுனால என்னது? ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, மீதி எல்லாத்துக்குமே ஃபால்ஸ் தான். ரெண்டுமே ட்ரூ எங்கே இருக்குன்னு பாருங்க, அதுக்கு மட்டும் ட்ரூ போடுங்க. மீதி எல்லாத்துக்குமே என்ன செய்யுங்க? ஃபால்ஸ் போடுங்க. ரெண்டுமே ட்ரூவாக இருக்கு, இங்கே ரெண்டுமே ட்ரூவாக இருக்கு. அப்போ ட்ரூ. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? P கண்டிஷனல் R. அப்படின்னா என்னது? Pலேருந்து Rக்கு போகணும். இதுக்கும் கண்டிஷனல்னா என்னதான்? ட்ரூலேருந்து ஃபால்ஸுக்கு போனால் தான் ஃபால்ஸ். கண்டுபிடிச்சிக்கலாமா? ட்ரூ எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்கு. ட்ரூலேருந்து ஃபால்ஸு போகுது. அப்போ இதுக்கு ஃபால்ஸு. மறுபடி பாருங்க, ட்ரூ இங்கே மட்டும்தான் இருக்கு. ட்ரூலேருந்து ஃபால்ஸ் போகுதா? அப்போ ஃபால்ஸ் போடுங்க. அடுத்தது மறுபடியும் ட்ரூ இருக்கா? இல்லை. அப்போ மீது எல்லாத்துக்குமே என்ன தான் வரப்போகுது? ட்ரூ தான் வரப்போகுது. ஈஸியாக சொல்லிடலாம் நம்ம. கடைசியாக என்னது? ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டு. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட வேண்டியதான். இங்கே எனக்கு இடம் பார்த்ததுனால நான் கொஷின் Qன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த கொஷின் அப்படியே அங்கே எழுதியிருக்கேன்னு நினச்சிக்கோங்க. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க? இந்த பெரிய ப்ராக்கெட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இந்த சின்ன ப்ராக்கெட்டும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் கண்டிஷனல் கண்டுபிடிக்கணும். அதுக்கும் அதே தான். என்ன செய்யணும்? ட்ரூலேருந்து ஃபால்ஸ் போனால் ஃபால்ஸு. ரெண்டு இது கடைசியாக வச்சுருக்கோம்ல, அது எங்கே ட்ரூ வருதுன்னு பாருங்கள். இங்கே ட்ரூ வருது, ஆனால் ரெண்டாவது ஃபால்ஸ் வரல. வேற எங்கே ட்ரூ இருக்குது? இங்கே ட்ரூ இருக்குது, ஆனால் ரெண்டாவது ஃபால்ஸ் வரல. இங்கே ட்ரூ இருக்குது, ரெண்டாவதுக்கு ஃபால்ஸ் வரல. இங்கேயும் ட்ரூ இருக்குது, ரெண்டாவதுக்கு ஃபால்ஸ் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ட்ரூன்னு அர்த்தம். ட்ரூ ட்ரூ ட்ரூன்னு வரிசைலாம் போட்டுற வேண்டியதுதான். ஈஸி ஆயிடுச்சா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்ம செக் வெதர் இந்த காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன் வந்து டாட்டாலஜியா, கான்ட்ராடிக்ஷனா, கண்டிஞ்சன்சியான்னு கேட்குறாங்க. அப்போ கடைசியில் எல்லாமே ட்ரூவாக வந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை டாட்டாலஜின்னு சொல்லுவோம். மெய்மை. எல்லாமே ஃபால்ஸாக வந்தால் கான்ட்ராடிக்ஷன். மாறி மாறி ட்ரூ ஃபால்ஸ் எல்லாம் கலந்து வந்திருந்ததுன்னா அது கண்டிஞ்சன்சின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு என்னது? எல்லாமே ட்ரூவாக இருக்கிறதுனால நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? இதை டாட்டாலஜின்னு எழுதிக்கலாம். கடைசி என்ன எழுதணும்? therefore the statement, இந்த கிவன் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணி எழுதிக்க வேண்டியதான். PRQ and Q conditional R
conditional P conditional R is a tautology அப்படின்னு எழுதிட வேண்டியதான். tautologyனா என்னது? மெய்மை. ஓகேவா?